Green's theorem. Based on question. சேஃப் நிறைய இருக்கும் பட் மெத்தட் இதுதான் கொஞ்சம் பார்த்துங்க. கிரீஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. கிரீஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன கண்ணு? u dx plus v integral u dx plus v dy is equal to dv by dx minus du by dy. டபுள் இன்டெகிரல் u அதாவது vy கரெக்டா? vx vx மைனஸ் uy இன்ட்டு dx dy. இதை வந்து கிரீஸ் தியரத்தோட ஃபார்முலா. இதில் என்ன டவுட் இருக்குதுல்ல ஃபார்முலால? No sir. சரி, அப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தலாமா? ஒரு கொஸ்டின் எடுத்துடுறேன். சரி, ஒரு கொஸ்டின் கிடைச்சிருக்குது, பார்க்கலாம். நார்மல் கொஸ்டின் தான் சார். 2 கொஸ்டின். அப்ளை கிரீன்ஸ் தியரம் இந்த லைன் to evaluate integral over c 3x squared minus 8y squared into dx plus 4y minus 6y into dy, where c is a boundary on the region defined by x equal to 0, y equal to 0, and x plus y equal to 1. X plus y equal to 1. This given that. Okay. Okay sir. கொஸ்டின் வந்து அப்ளைன்னு தான் சொல்லிக்கிறோம். இந்த கொஸ்டின் 2-3 விதமா அப்போ கேட்கலாம். ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் பண்ணி ஆர்ஹெச்எஸ் பண்ணிக்கலாம். ஆமா, வெரிஃபைன்னு கேட்டோம்னா தான் 2 சைடும் போடணும். ஓகே ஓகே சார். சிஸ்டம் அப்ளைன்னு கேட்டது நீ ஏதோ ஒரு சைடு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? டயக்ராம் ட்ரா பண்ணணும். டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அவனே சொல்லிட்டான். அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ அவங்க அடுத்து x plus y is equal to 1 is a line passing through the origin. லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் எப்போ வருது? Through both the axes. இன்டர்செக்ட் த ஆரிஜின், இன்டர்செக்ட் த எக்ஸ் அண்ட் ஒய். Yes yes. நாட் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓகே, அப்போ என்னாச்சு? அதனோட வேல்யூஸ் எல்லாமே எழுதிக்கிங்க. இதனோட வேல்யூ என்னது? 0,1. இந்த வேல்யூ என்னது? 1,0. இந்த வேல்யூ என்னது? 0,0. ஸோ அடுத்த கேஸ் என்ன கொடுத்துக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். ஒய் ஈக்குவல் டு 0ங்கிறது எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஆனால் என்ன சொல்லிக்கிறாங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எங்கே இருக்கும்? இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. சரிடா கண்ணு, இது என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை. அப்போ ஏதோ ஒரு சைடு ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னு என்ன? அப்போ நமக்கு ஈஸியாக எப்பயுமே சொன்னால் ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்மளுக்கு ஈஸி. ஃபஸ்ட்டு கிரீன் சேர்த்து எழுதிங்க. இன்டெகிரல் ஓவர் சி என்னாகும்? இங்கே யூ அப்படியே எழுதிங்க. யூ டிஎக்ஸ் ப்ளஸ் வி டிஒய் ஈக்குவல் டு டபுள் இன்டெகிரல் விஎக்ஸ் மைனஸ் யூஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். இது ரீஜியன் என்ன வரும்? அந்த ரீஜியன் எழுத போகிறீங்க. கரெக்டாப்பா? தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம விஎக்ஸ் வேல்யூ என்ன, விஒய் வேல்யூ என்ன, அதுக்கு முன்னாடி என்ன எழுதுவீங்க? யூ அண்ட் வியோட வேல்யூ என்ன பார்க்க போறீங்க. இது என்னது? யூ. இந்த வேல்யூ என்னது? வி. அப்போ சொல்றாங்க யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணலாமா ரைட் ஹேண்ட் சைடு பண்ணலாமா சார்? எப்பயுமே ரைட் ஹேண்ட் சைடு பண்ணா நமக்கு ஈஸி தான் கண்ணு. அதுக்கப்புறம் இதுக்கு லெஃப்ட் பண்ணிக்கலாமா? லெஃப்ட் இல்லடா கண்ணு, இது கிவன் தட் யூவி வேல்யூ வேணும் நமக்கு. யூவி வேல்யூ யூஎக்ஸ்வி ஓகே 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 சார். அண்டர்ஸ்டுட் தானே? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஓகே சார். நான் சொல்றேன் கண்ணு. இப்போ என்ன வேணும்? யூஒய் வேணும். யூஒய் என்ன கிடைக்கும்? du by dy is மைனஸ் equal to 16y. கரெக்ட்டுங்களா? மைனஸ் இது 0 ஆயிரும். இது மட்டும் 2 into 8 16y ஆகும். கரெக்டாப்பா? yes minus 16y. அப்புறம் இங்கே vx dv by dx is equal to மைனஸ் minus 6x.
6y. minus 6y. அப்ப இங்க அப்ளை பண்றாங்கண்ணா. minus 6y Integral plus 16y into dx dy. இப்போ லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. லிமிட் எப்படி அப்ளை பண்ணலாம்? மேபி வெர்டிகல் ஸ்ட்ரிப் ஆர் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க. மேபி மேக்ஸிமம் வெர்டிகல் ஸ்ட்ரிப் தான் எடுப்பாங்க. அது கொஞ்சம் இதாக ஈஸியாக இருக்கணும். வெர்டிகல் ஸ்ட்ரிப் தான் எடுப்பாங்க. அப்போ நான் வெர்டிகல் ஸ்ட்ரிப் தான் இங்கே ஒய்யோட வேல்யூ வேணும். y ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் கரெக்டுங்களா? அப்போ ஸ்டார்டிங் வேணும் என்ன ஒய்யோட வேல்யூ integral 0 to 1 1 மைனஸ் எக்ஸ். integral 0 to 1 minus x. இது வந்து 0 to 1 ஏன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகுது 1 அப்போ 0 to 1 Yes. லிமிட் அண்டர்ஸ்டாண்டா? அப்புறம் ஓகே சூப்பர் வெரி குட். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. வெரி அது சிம்பிள். 10yன்னு வரும். ஸோ 10y ஸ்கொயர் பை 2 5y ஸ்கொயர் limit 0 to 1 minus x into dx which is equal to 5 integral 0 to 1 1 minus x the whole square dx. இங்கே y ஸ்கொயர் பை 2 வருமா? dx தான் வருமா? இங்கே நல்லா பாருங்க 0 to 1 மைனஸ் y கரெக்டுங்களா? 0 to 1 மைனஸ் எக்ஸ் கரெக்டாப்பா? 1 minus x, yes. அப்போ 1 இன்டெகிரல் minus x square. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் கரெக்டாப்பா? அதுக்கப்புறம் 1 plus x square minus 2x dx. இது எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் டிவைடட் பை மைனஸ் 3 கரெக்டுங்களா? வேல்யூஸ் என்ன 0 to 1 சரியாப்பா? Yes sir. That is equal to minus 5 by 3 upper So limit 5 by 3 answer. 5 by 3 answer. So இதே இதுக்கு வந்துட்டு LHS போடுங்க. அதான் கிரீன் ஸ்டேர் வெரிஃபை. 1 minute sir. இது அப்படியே சொன்னாலும் இது கிடைச்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி வெரிஃபைன்னு கேட்டால் எப்படி போகிறது? அப்படின்னா இதோட முடிஞ்சிருச்சுக்கல. வெரிஃபைன்னு கேட்டால் OABன்னு எழுதிக்கலாம் சார். அவ்வளோதான். Integral OA plus integral AB plus integral BO. அப்போ பாயிண்ட்ஸ் எழுதிங்க 0,0 இது 1,0 இது வந்து 0,1. அப்போ ரொம்ப ஈஸி. இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் 0. இது வந்து என்ன கிடைக்கும்? ரெண்டுமே வேரியபிளா? ரெண்டுமே வேரியபிள்னா ஒய்க்கு மாற்றுங்க இல்லை எக்ஸுக்கு மாற்றுங்க. இங்கே என்ன கிடைக்கும்? ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல் 0, ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல் 0. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சதும் நீங்கள் லைன் இன்டெகிரல் ஈஸி. இந்த ட்ரையாங்கிள் போட்டிங்க இப்போ லைன் இன்டெகிரல் ஈஸியாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அப்போ என்னாச்சு? given the integral equal to integral OA plus equal to integral 0 to 1. சூப்பர். ஒரே இதில் கூட போட்டுங்க. dy வந்துட்டு 0. ஆமாம் y 0னா y dy 0. அப்போ 3x square dx. அதை வச்சு இந்த இன்டெகிரல் OA கண்டுபிடிச்சிடுங்க. என்னாச்சு? இங்கே போய் அப்ளை பண்ணிடுங்க. இங்கே மெயினில் y0 இது இருக்கும். இங்கே இது dy 0னா இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்போ 3x ஸ்கொயர் இருக்கும். லிமிட் வந்து 0. ஆன்சர் வந்துட்டு 1. யாருக்கு? இவனுக்கா? இவனோட வேல்யூ 1. சரி. அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க? ஏபி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏபிங்கிறது ரெண்டுமே வேரியபிள் கரெக்டுங்களா? ஏபி இன்டெகிரல் வந்து ரெண்டுமே வேரியபிள். அப்போ என்ன எடுக்க சொன்னேன்? y ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் எடுக்க சொன்னேன். அப்போ dy ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ மைனஸ் டிஎக்ஸ் எழுதணும். இந்த ரெண்டு வேல்யூ எங்கே போய் அப்ளை பண்ணுவீங்க? மெயின் ஈக்குவேஷனும் அப்ளை பண்ணணும். மெயின் ஈக்குவேஷன் யாரு? இங்கே கொடுத்துக்கிறோம் பார்த்தியா இங்கே. அப்போ என்னது? எக்ஸ் தான். பட் y வந்துட்டு 1 to 0. லிமிட்டா? 1 to 0 integral 0 to 1 minus x. 1 to 0ங்கிற மறுபடியும் எதுக்கு அப்படி சொல்றீங்க? அடுத்த இது சார் y க்கு வந்துட்டு அதான் இங்கே எழுதிட்டேன். இது என்ன? ஓகே சார். அப்போ இன்டெகிரல் ஏபி சொன்ன மாதிரி இன்டெகிரல் 1 to 0 அந்த வேல்யூவில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. 3x ஸ்கொயர் மைனஸ் என்ன கொடுத்துருந்தோனோ அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. 3x ஸ்கொயர் minus 8 into 1 minus x square into dx na dx தான் plus 4y 4 into 1 minus x minus 6x into y na 1 minus x into dy ஓட வேல்யூ என்னது? minus dx ஆல்ரெடி சொன்னதான். இங்கே பாருங்க
என்ன பண்ணலாம்? அப்படி வச்சுக்கலாமா? இன்டெக்ரல் 1 to 0 ஓகே சார். அதுக்கப்புறம் dx வெளிய ஏ எடுத்துருங்க. dx வெளிய எடுத்து பொறுமையா போடுங்க. 3x squared minus 8 into 1 plus x squared minus 2x plus 4 minus 4x minus 6x plus 6x squared into dx. இங்க ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் வந்து நம்ம இங்க போட்டுக்கலாம் மைனஸ். இந்த மைனஸ் வந்து இங்க போட்டேன். மைனஸ் என்ன இருக்குது. அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு இன்டெக்ரல் பண்றாங்க. That is equal to integral 1 to 0 3x squared minus 8 minus 8x squared minus minus plus 16x மைனஸ் உள்ள போச்சுன்னா அதுக்கு முன்னாடி இது என்னாகும் 10 ஆயிரும் மைனஸ் 4x மைனஸ் 6x வந்து 10x எழுதிடலாம் மைனஸ் உள்ள கொண்டு போங்க மைனஸ் 4 ப்ளஸ் 10x இது எவ்வளவு 6x ஸ்கொயர்டா எஸ் சார். 6x ஸ்கொயர்டு minus 6x squared minus 6x squared ஓகே இன்ட்டு dx எல்லாத்தையும் காமனாக இருக்குது dx இருக்குது இங்கே அதனால dx எழுதிட்டோம் காமனாக dx இருக்குது dx எழுதிட்டோம் இதே எதுனையும் சிம்பிளிஃபை பண்ணலாம் இங்கே 3x squared 8x squared 6x squared இது எவ்வளவு 14x squared 3 போச்சுன்னா 11x squared 14 அப்போ 11x squared நெக்ஸ்ட் டைமு 16x இது வந்து 10 ப்ளஸ் 16 ப்ளஸ் 10 எவ்வளோ கிடைக்கும் ப்ளஸ் 26 எக்ஸ் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டைம் மைனஸ் 8 மைனஸ்னா மைனஸ் 12 இன்ட்டு டிஎக்ஸ் லிமிட் வந்து 1 to 0 சிஸ்டி இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுமா கண்ணு எஸ் சார் பண்ணிட்டு இருக்கேன் சார். மேபி கால்குலேஷன் மிஸ்டேக் ஆகும் போது கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோ சார் மைனஸ் 11x³/3 x cube plus 13x squared minus 12x minus 12x 1 to 0 1 to 0 எல்லாம் 1 போடுங்க இங்க வந்து 0 0 போட்டா ஃபுல்லா 0 ஆயிரும் சார். எல்லாம் பிளஸ்னா மைனஸ் ஆயிரும் மைனஸ்லாம் பிளஸ் ஆகும் அப்போ என்னாச்சு எஸ் சார். 11/3 11/3 minus 13 plus 12 minus 1 8/3 எப்படி 8/3 வந்திருக்குன்னு 8/3 எப்படி 3ல இருக்குல்ல 13 அது minus 13 plus 12 minus 1 இல்ல புரியல 39 அது நான் இங்க தப்பு பண்ணிட்டேன் 39 நினைக்கிறேன் ஆமா 39 39 இது எவ்வளவு 8/3 ஆமா நான் தப்பு 8 divided by 3 கரெக்டா yes sir 8 divided by 3 இது இன்டெகிரல் AB ஓடுது அடுத்து இன்டெகிரல் B ஓடுது உனக்கு தெரியும்ல இன்டெகிரல் B ஓடுது என்ன இருக்கு ஆமா இன்டெகிரல் B ஓடுது x equal to 0 AB வந்துட்டு 8/3 அடுத்தது இன்டெகிரல் BOல வந்துட்டு பாத் BO எடுக்கிறப்போ x is equal to 0 dx is equal to 0 y varies from 1 to 0 1 to 0 கரெக்ட்டுங்களா 1 to 0 integral 1 to 0 அப்ப xங்கிறது x 0 0 dx 0 4y மட்டும் இருக்கு கரெக்ட்டா 4y dy ஆமா 4y மட்டும் இருக்கு ஸோ
2y square 0 to 1 to 0 minus 2 integral BO. 3 ஆட் பண்ணி பாரு. கால்குலேஷன் மேபி மிஸ்டேக் ஆனா பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்க. ரிவிஷன்ல கான்செப்ட் புரிஞ்சுச்சு தெரிஞ்சுக்க. சார். 8/3 minus 2 plus ஃபர்ஸ்ட் டைம் என்ன? 5/3. ப்ளஸ் 5/3 13/3 minus 2 9/3 9/2. 6 புரிஞ்சுச்சு சார். ஓகே ஓகே. இல்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இது 8. 9/9 இல்லடா இங்க 3 இதுல 6 தானே போகும். எஸ் 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 7/3. ஸோ அதான் ரைட் ஹேண்ட் சைடு வருது. மேபி கால்குலேஷன் மிஸ்டேக்காக இருக்கும். கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கோங்க. மெத்தட் இதுதான். 5/3 வருது. என்னமோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. லைட்டாக கால்குலேஷன் மிஸ்டேக் ஆகிடுது. 5/3 வரும். சரிங்களா? அதை விட கிராஸ் பண்ணிக்கிட்டு. ம் ஓகே ஓகே சார். ம் இது அவன் கிரீன்ஸ் திறத்தோட ஆகிடும். நம்மளுக்கு என்ன வரணும்? 5/3 வரணும். அந்த 5/3 என்னன்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. மேபி 5 என்னது கிடைக்கும்? மேபி இந்த பாட்டுக்கு இது மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா 5/3 இது இதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி வந்திருக்கணும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5/3 ஆன்சர். ஓகே சார் ஓகே சார். ஸோ இது எதுக்கு ஸ்டோக்ஸ் தீரம் அண்ட் கிரீன்ஸ் தீரம் டபுள் இன்டர் ட்ரிபிள் இன்டர்களில் போடுவீங்க. அவ்வளோதான். பெருசாக இங்கே எது இருக்காது. சரிங்களா? இது வந்துட்டு